நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. தொண்டை நாட்டிலே திருநின்னூர் அந்தனர் குலத்திலே தோன்றிய பூசலார் அன்பர். சிவபெருமானுடைய மேல் அன்பாய் உடையவர். சிவபெருமானுடைய திருப்பெருமையை எங்கும் பாடி மகிழ்வார். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடையவர் தான் இந்த பூசலா நாயனார். இவர் கொஞ்ச நாளைக்கு இறைவனுடைய சிறப்பிலே இருந்து கொண்டு இங்கு ஒரு சிவதலத்தை நாம் உண்டு ஆக்க வேண்டும் என்று மனசிலே அவருக்கு தென்பட்டது, தோன்றியது. அவர் அந்தனர் குலத்திலே பிறந்தாலும் உண்ணுவதற்கு உணவில்லை. ஆனால் உண்மையான சிவ அன்பர்கள் ஆதி காலத்திலே ஏசகம் கையேந்தவே மாட்டாங்க. அவங்கள அடியாறுங்களை கூப்பிட்டு உணவு வரவழைத்து அன்போடு வரவழைத்து அவருக்கு அமுது உடைப்பார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பற்ற இந்த தென்னாடு இருந்த காலம். இவர் யாரையும் கேட்க மாட்டார். ஒரு வேலை இல்லைன்னா கூட இறைவனே எம்பெருமானே வந்து இவருக்கு உணவு கொடுப்பார், ஒரு அடியார் மாதிரி. அப்படி வாழ்ந்தாரு. அந்த என்ன நினைச்சாருன்னா, அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் இங்கே ஒரு சிவதலம் உண்டாக்கணும், பொருளாதாரம் கொடுங்கன்னா, அடப்பாவி உனக்கே ஒரு வேலைக்கு சோத்துக்கு வழி இல்லாம அலையிற, நீ எங்க கட்ட போறன்னு. அப்பதான் மனதால இறைவனுக்கு கோயில் கட்டிய மகிமை உடையவர் தான் இந்த பூசலா நாயனார். திருநுண்ணூரிலே இவர் பெருமையை கேட்டு பாருங்கள். திருநீர் பக்கம்தான், அங்கே போங்கோ. பூசலா நாயனாரின் பட்டால் மனதால நினைக்கப்பட்ட இறைவனுக்கு காட்சி தந்தது இந்த பூசலா நாயனாரை நம் வணங்கினால் நமக்கும் அருள் புரிவான். மனதினிலே திருகோயில் கட்டி மகிமை கொண்ட திருநின்னூரிலே பிறந்து வளர்ந்த பூசலார் அன்பரை போற்றி மகிழ்வோ. ஓம் ஜி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே.